திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஐபி தரிசனத்திற்கு லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷிடமே அர்ச்சகர் கைவரிசையை காட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு விஐபி தரிசனத்திற்காக அமைச்சர் ரமேஷி சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த அர்ச்சகர்கள் அவரை விஐபி பாசாஸ் இல்லாமல் நேரடியாக சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி அதற்காக 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டு பெற்றுள்ளனர். அமைச்சர் ரமேஷி என்று தெரியாமலேயே அர்ச்சகர் ஐயப்பன் இந்த லஞ்ச பணத்தை வாங்கி விதிகளை மீறி உள்ளே அழைத்துச் சென்றபோதுதான் அதிகாரிகளிடம் கையும் களவுமாக வசமாக சிக்கியுள்ளார். இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்ததை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக அதிரடி விசாரணையில் இறங்கினர். முதற்கட்ட நடவடிக்கையாக லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுக்கு ஆளான அர்ச்சகர் ஐயப்பனிடம் முறைப்படி விளக்க கடிதம் பெறப்பட்டது. அவரிடம் விசாரணை நடத்தி விளக்க கடிதம் வாங்கப்பட்ட உடனேயே அவர் அதிரடியாக பணி இடைநீக்கம் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டார். மேலும் இந்த லஞ்ச விவகாரத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட கோவிலின் 2 வாயிற்காவலர்களும் பணியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் கோவிலில் தொடர்ந்து இதுபோன்ற போலி ரசீது மற்றும் விஐபி தரிசன லஞ்ச புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அமைச்சரிடமே 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கி விளக்க கடிதம் பெறப்பட்டு அர்ச்சகர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை அங்குள்ள பிற ஊழியர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.